ரசிக்கும் பழக்கம் என்பது உயிருள்ள எல்லா ஜீவராசிகளிடத்தும் காணப்படும் பொதுவான ஒன்றுதான். இந்த ரசனைகளில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் ரசனையை வைத்து கொண்டால் பிறகு நிச்சயம் நன்மையே விளையும். இந்த வகையான ரசனையாகப்பட்டது வரவேற்கத்தக்கதே. ரசனையே ஒருவரது அல்லது ஒரு உயிரினத்தின் வாழ்க்கையை தெள்ளத் தெளிவாக தெரிவிக்கும். சில ஜீவராசிகளுக்கு தனது மரபணு வழியாகவே இயற்கையில் தீமையை கொண்டு வந்து சேர்க்கும் ரசனைகளும் தவறான ரசனைகளும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தீர்க்க தரிசன ஆற்றலில் தெளிவு இருந்தால் இந்த தீய ரசனையை கூட சரி செய்து கொள்ள இயலும். எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக இருக்கும் தீர்க்க தரிசன ஆற்றலை தெளிவுற வைத்து கொள்வதென்பது அந்தந்த உயிரினங்களின் கைகளில்தான் உள்ளது. நல்ரசனை மூலம் நிச்சயம் குழப்பத்திலும் சங்கடம் மற்றும் சோகத்திலும் இருக்கும் மனதை சரி செய்ய முடியும். ரசனை எவ்வாறு இருக்கிறதோ அதை போன்ற பழக்க வழக்கமுடைய மனிதர்களே பழகுவார்கள். ரசனையை ஒட்டிய சூழல் நிலவ வேண்டும் என்றே மனமானது நினைக்கும். வாழ்க்கையை செம்மைப்படுத்தி வாழ வைப்பது ரசனைதான். வாழ்க்கையை கேள்விக்குறியான நிலைக்கு தள்ள வைப்பதும் ரசனை என்று சொன்னால் மிகையாகாது. ஆக முடிந்தவரை நல் ரசனையை வளர்த்து கொள்வதென்பது மிகச்சிறந்த செயலாகும். தன்னுள் இயற்கையாகவே ரசனை என்பது இருக்கத்தான் செய்யும். அன்பான ரசனையே பெரும்பாலும் வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் அன்பு ஒன்று மட்டும்தான் இந்த அகிலத்தின் மூலக்கூறு என்று சொன்னால் மிகையாகாது. மூலக்கூறு என்பது தெள்ளத் தெளிவாக இருக்குமாயின் பிறகு நிச்சயம் வளர்ச்சி ஒன்று மட்டுமே நிலையாக இருக்கும். அன்பில்லையேல் அகிலமில்லை. அன்பானது நிறைந்திருக்கும் இடத்தில் நன்மைக்கு பஞ்சமே இருக்காது. ரசனைகள் என்பது எப்பொழுதும் மாறக்கூடியவையாக இருந்தாலும் பிறப்பு மரபணு வழி வந்த ரசனை என்பது மாறவே மாறாது. காலத்திற்கும் இந்த ரசனை தன்னை விட்டு பிரியாமல் பயணிக்கும். ரசனைகள் பலவிதமாய் இருக்கின்றன. அதாவது சிலவற்றை ரசிக்கும் தன்மையாகப்பட்டது மாறவே மாறாது. சில வகை ரசனையாளர்களை சில வகை ரசனையாளர்கள் விரும்பவே மாட்டர். சில வகை ரசனைகள்தான் சில ரசனைகளோடு ஒன்றி போகும். எல்லா ரசனைகளும் எல்லா ரசனைகளுடனும் ஒன்றிவிடாது. உதாரணத்திற்கு செடிகள் மற்றும் மரங்களை விரும்பும் மனதிற்கு சில வகை ஜீவராசிகளான நாய்கள், பூனை இனங்கள், பறவைகள் போன்ற உயிரினங்கள் மேல் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில மனதிற்கு செடிகள் மற்றும் மரங்களை ரசிக்கும் பழக்கமும் இருக்கும். இதனோடு மற்ற குறிப்பிட்ட பறவைகள், குறிப்பிட்ட விலங்குகளை ரசிக்கும் பழக்கமும் இயற்கையில் அமைந்திருக்கலாம். சில மனதிற்கு மீன்களை ரசிக்கும் பழக்கம் இருக்கலாம். சில மனதிற்கு உணவை ரசிக்கும் பழக்கம் இருக்கலாம். சில கருத்துக்களை ரசிக்கும் மனங்களும் இருக்கின்றன. இந்த மனங்களாகப்பட்டது ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களை ரசிக்கும் ரசனையை கொண்டிருக்கும். சில மனிதர்கள் சில மனிதர்களின் அறிவை ரசிப்பர். சில மனங்கள் சில மனிதர்களை ரசிக்கும் பழக்கத்தை தன்னுள் வைத்திருக்கும். கோபம், பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி போன்ற எண்ணம் கொண்ட மனங்களுக்கு கீழ்த்தனமான ரசனைகளே வந்து சேரும். உலக உயிர்கள் உள்ளவரை, பூமியானது சுழன்று கொண்டிருக்கும் வரையில் ரசனையாகப்பட்டதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். முடிந்தவரை நல் ரசனைகளை தன்னை விட்டு விலகாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். தன் நிலையில் தடுமாற்றம் இல்லாமல் பார்த்து கொண்டால் பிறகு நல் ரசனையிலும் தடுமாற்றம் இருக்காது. எல்லாமும் எல்லோருக்கும் உகந்த நேரத்தில் உகந்த இடத்தில் வகுக்கப்பட்டவைதான். அதை புரிந்து அறிந்து நிதானத்தோடு செயல்பட்டால் பிறகு நிச்சயம் நினைத்த நல்காரியங்களும் கைகூடும். நல் செய்தற்கரிய செயல்களையும் செவ்வனே செய்து முடிப்பதென்பது சாத்தியப்படும்.